கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பேர் கோதன். நாகூர் நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 2006 மாதத்திலே 7 மாதத்திலே கர்த்தர் என்னை தொட்டார். ஒரு பெரிய குடிகாரனாக நான் இருந்தேன். என்ன செய்கிறேன் என்று தெரியாத நான் குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது என்ன பேசுறேன்றது கூட தெரியாத நான் குடிகாரனாக இருந்தேன், துர்மார்க்கனாக இருந்தேன். இயேசு என் வாழ்க்கையிலே வந்தார். இது போல சுசேஷம் சொல்லிக்கிட்டு வந்திருக்கும் போதுதான் இயேசு யார் என்று எனக்கு அறிவித்தார்கள். அப்போ நான் உலகத்திலே இருக்கிற எல்லா தெய்வத்தையும் கொண்டு ஆண்டு கொண்டு இருந்த நான் ஒரு தெய்வமும் எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை. இப்படி சுசேஷத்தை சொல்லிக் கொண்டு வரும்போது தான் நான் யார் என்று அங்கே குடித்துக் கொண்டு தாறுமாறாக நின்று கொண்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார், இயேசு பத்தி தெரியுமா அவனுக்கு? என்ன இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, என் தெய்வம் தான் பெருசு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அப்பதான் உலக ரட்சகர் இயேசு யார் என்று எனக்கு சொன்னார். ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு, அவரு தான் உன்னை விடுதலை கொடுக்கணும் சகோதரா சகோதரன் என்று சொல்லி எனக்கு என்னை தோல்ல தட்டி கொடுத்து வளர்த்து கொண்ட ஐயா பிலிப் ஐயா தான் எனக்கு ஆவிக்குறி தகப்பனாய் அன்னைக்கு நான் காணப்பட்டேன். அவர் எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போனார். அப்போ நான் அப்படியே தாழ்ந்து மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்தேன். 2006 7 மாதம் 27 எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். என்ன விடுதலைன்னா, என்னை விட முடியாத பழக்கத்தில் இருந்து அந்த குடியென்ற ஆவியை கர்த்தர் என் மேல இருந்து எடுத்து போட்டார். அப்படியே வாழ்ந்து கொண்டு எந்த டெட்டு பார்த்தாலும் கோதனா தான் இருப்பேன். அந்த டெட்டு போய் முடிக்கிற வரையும் நான் குடிச்சிட்டு ஆடிக்கொண்டு என்னை பார்க்கும் போதெல்லாம் துர்மார்க்கனாக தான் பார்ப்பாங்க. என்னை ஒருத்தனும் என்னை வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல எம்ஜிஆர் நகர் பகுதியில் இவன் நல்லவேன்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. இந்த இயேசுவை ஏற்றுக்கணும் இன்னைக்கு வாழும் போது என் பின்னாடி பார்க்கறவங்கெல்லாம் இவன் எப்படி இருந்தான், கோதமாக இருந்தானே, இன்னைக்கு அந்த இயேசு பேர்த்து அந்த இயேசுவை ஏற்றுக்கிற இன்னைக்கு எப்படி வாழலாம் பார். என் மக்கள் கூட என்னை பார்த்து இவன் அவ்வளவுதான் சொல்லிவிட்டாங்க. ஆனால் என் கர்த்தர் என் வெள்ளத்துக்காரத்தை பிடிச்சி அந்த எம்ஜிஆர் நகரில் எந்த பகுதியில் நான் வெக்கப்பட்டு போடணும், எந்த இடத்துல நான் துக்கப்படுத்தணும், அதே பகுதியில் என் கர்த்தர் என்னை உழைத்து என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அந்த குடியென்ற பழக்கம் என்னுடைய பழக்கம் போயிடுச்சு. பாக்கு போடுவேன், ஆன்சு போடுவேன், எல்லா பழக்கம் இந்த பூமியில் இருக்கிற பழக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை மாற்றி கொண்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுத்துக்கிறார். ஒரு சபையில் கிருபையின் சபை வீட்டில் நாங்கள் இங்கே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஞானராஜ் வீட்டில் நாங்கள் ஜபம் போய் கொண்டு இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை அந்த வீட்டையும் இங்கே இருக்கிற மக்கள் சில மக்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் என் ஆண்டவர் இன்னைக்கு பெரிய ஒரு ஊழிய ஸ்தானத்தில் என் கர்த்தர் வைத்து கொண்டு இருக்கிறானா, கர்த்தருக்கு கொடி சோதரிக்கும். அது மட்டும் இல்லை, நான் எங்கே போனாலும் என்னோட சாட்சியை நான் சொல்லுவேன். நான் குடிக்காரனா தான் இருந்தேன். ஏன்னா நான் குடிக்காரனா இருக்கும் போது தான் எனக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அதனால என்ன மாதிரி சகோதரங்கள்லாம் இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறாங்கலாம் அவங்களும் மனம் திரும்பி தான் நான் வெக்கத்தை விட்டு வேதனை விட்டு எனக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு என்ன செய்தாரு அதை நான் வீதியில் நின்று சொல்றதுக்கு நான் தைரியமாக சொல்றேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.